பவன் கல்யாண் அவர்களுடைய கால கவனிச்சிங்களா? நடக்க முடியலனாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் தன்னுடைய விரதத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணத்துல பவன் கல்யாண் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. கால்கள்ல கருப்பு துணிய கட்டி சோர்வா நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு. சனாதன தர்மத்துக்காக தான் விரதம் இருந்து இதை நிறைவேற்ற போறதா இவர் ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில தனக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க முடியல அப்படின்ற சூழலையும் கூட தன்னுடைய விரதத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு. திருப்பதியில லட்டு விவகாரம் பூதாகரமா வெடிச்ச சூழல்ல தான் சனாதன தர்மத்தை காக்கிறதுக்காக விரதம் இருந்து ஏழுமலையான தரிசிக்க போறதா ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழல்ல அது தொடர்பான வேலைப்பாடுகள்ல ஈடுபட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் தனக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க முடியாத சூழலுமே கூட கால்கள்ல கருப்பு துணியை கட்டி இவரு இந்த மாதிரி பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொற்ற மழையிலையும் அடுத்தவங்க சாப்பாடை கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண சாப்பாட்டை அவ்வளோ மழையில வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய டெலிவரி பாய்க்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் கொண்டு வந்த பீஸா பாக்ஸ்லயே எனக்கு இது வேணாம் அப்படின்னு திருப்பி அனுப்பி இருக்கிறாரு ஒருத்தர். ஆனா அதுக்குள்ள ட்விஸ்ட் வச்சு அனுப்பி இருந்திருக்காரு. அந்த பெட்டி ஃபுல்லா பணத்தை வச்சு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. இங்க வந்திருந்த அந்த டெலிவரி பாயோ ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, ஃபுட்டு பிடிக்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது முழுக்க பணம் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அவருக்கே பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு.